தஞ்சை திமுக ஆர்ப்பாட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜயை கடுமையாக விமர்சித்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணைக்காக அவர் காவல் வாகனத்திலேயே தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் நேற்று திமுக நடத்திய போராட்டத்தில் முதலமைச்சர் விஜயை நடிகையுடன் ஒப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சர்ச்சைக்குரிய வகையில் விமர்சித்து பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக தவேகா சார்பில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் உதயநிதி மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு முயன்று வருகிறது. தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்து விடாமல் அணை கட்டுவதில் கராராக இருக்கிறது. தண்ணீர் திறந்துவிடக் கோரி தமிழகத்திலும் தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது என்று கர்நாடகாவிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. முதலமைச்சர் விஜய் கர்நாடகா சென்று அந்த மாநில முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் உள்ளிட்டோரை சந்தித்து ஆலோசனை நடத்த திட்டமிட்டு இருந்தார். ஆனால் தற்போதைய சூழலுக்கு விஜய் கர்நாடகாவிற்கு வர வேண்டாம் என்று அம்மாநில முதலமைச்சர் சிவகுமார் கூறிவிட்டார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி சிபிஐ, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபட்டன. இந்த விவகாரத்தில் பிரதான எதிர்க்கட்சியான திமுக தஞ்சாவூர் பனகல் கட்டிடம் முன்பு நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டது. இதில் எதிர்க்கட்சி தலைவரும் அந்த கட்சியினுடைய இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். மத்திய அரசு, கர்நாடக அரசு மெத்தனமாக இருக்கின்ற தவேகா அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் பேசிய உதயநிதி விஜய் குறித்து தான் அதிகம் விமர்சனம் செய்தார். நடிகையுடன் ஒப்பிட்டு விஜயை விமர்சனம் செய்தது சர்ச்சையானது. உதயநிதியுடைய பேச்சுக்கு அமைச்சர் ஆனந்த் உள்ளிட்ட தவேகாவினர், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாகூர், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் உதயநிதிக்கு எதிராக தஞ்சை காவல் நிலையத்தில் தஞ்சை தவேகா மத்திய மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கரந்தை மந்தாரடி தெருவைச் சேர்ந்த பைரவி என்பவர் தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். முதலமைச்சர் விஜய் குறித்தும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற வகையிலும் உதயநிதி பேசியதாக மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் மகளிர் அணி தலைவர் தவேகாவைச் சேர்ந்த பைரவி புகார் அளித்தார். இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் இந்த புகாரின் பேரில் உதயநிதி மீது தஞ்சை போலீசார் 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். BNS பிரிவு 192 கலவரத்தை தூண்டும் நோக்கத்துடன் பேசுதல், BNS பிரிவு 352 அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் நோக்கில் வேண்டுமென்றே அவமதித்தல், BNS பிரிவு 79 பெண்ணின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் வகையிலான வார்த்தை, சைகை அல்லது செயலை செய்தல், BNS பிரிவு 296B பொது இடத்தில் அல்லது பொதுமக்கள் காணக்கூடிய இடத்தில் ஆபாசமான வார்த்தைகள் அல்லது செயல்களை செய்தல், BNS பிரிவு 61 குற்றச்சதி, BNS பிரிவு 351 2வது உட்பிரிவு கடுமையான குற்றமிரட்டல், தமிழ்நாடு பெண்கள் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம் 2002 பிரிவு 4 பெண்களை துன்புறுத்தல் தொடர்பான குற்றம், தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000 பிரிவு 67 மின்னணு ஊடகங்களில் ஆபாசமான தகவல், படம் அல்லது வீடியோவை வெளியிடுதல் அல்லது பரப்புதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து சென்னை நீலாங்கரையில் இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் இல்லம் முன்பு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. உதயநிதியின் வீட்டுக்கு வந்த தஞ்சை காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது குறித்து தகவல் தெரிவித்து அவரை கைது செய்தனர். உதயநிதி வீட்டின் முன்பு காவல்துறையினர் திமுக தொண்டர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திமுகவினர் கோஷங்கள் முழங்கிக் கொண்டிருந்த நிலையில் உதயநிதியை காவல்துறையினர் கைது செய்தனர். காவல் வாகனத்தில் அவரை அழைத்துச் சென்றனர். உதயநிதியை சென்னையில் வைத்து விசாரணை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் தஞ்சாவூருக்கு காவல் வாகனத்தில் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். உதயநிதியை கைது செய்து அழைத்துச் செல்லும் வாகனத்தை மறைத்து திமுகவினர் போராட்டத்தை நடத்தினால் தமிழ்நாடு முழுக்க தற்போது திமுகவினர் உதயநிதியுடைய கைதை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். வழிநெடுகிலும் திமுகவினர் திரண்டிருக்கிறார்கள். இதனால் சென்னையில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் பதற்றமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதே சமயத்தில் திமுகவுக்கு கண்டனம் தெரிவித்து தவேகாவினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.